லித்தியம் அயான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸை வந்து சால்டரிங் பண்ணலாமா வேணாமா? பீகரில் நான் வந்து செஞ்சு அளந்து வச்சுருக்கேன். ஒரு லிக்யூடு மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். சால்டரிங் பண்ணலாம், ஆனால் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஏன்னா லெட்டர் பேட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஆசிட்லாம் எல்லாருக்கும். ஆனால் சால்டரிங் வைக்கலாம் அப்படின்னா ஒரு செகண்டில் வச்சு எடுத்துடணும். ஒரு ஆசிட்டானது நீங்கள் வந்து எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முக்கியமாக தேவைப்படுது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து இருக்கணும். இந்த ஆசிட் பயன்படுத்துறதும் சரி, கையில் க்ளோவ்ஸ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதுலேருந்து புகை வர ஆரம்பிக்கும், அது கொதிக்க ஆரம்பிக்கும். வணக்கம், இது உங்கள் mschinnasamy சேனல். நாங்கள் ஓனாக தயாரிக்கக்கூடிய சோலார் கிட், லைட் அண்ட் ஃபேன், டிவி, சிசிடி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லித்தியம் அயான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் சேல்ஸ் பண்ணிருக்கும், பேட்டரியாக மேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கும். விவசாயத்திற்கு சோலார் இயங்கக்கூடிய மோட்டார் சேல்ஸ் அண்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கும். தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு. வெல்கம் டு mschinnasamy சேனல். ஸோ இந்த ஒரு கண்டென்ட்டில் பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான். தொடர்ச்சி நம்ம வந்து பார்த்துட்டு வரது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான வீடியோ தான் நம்ம தொடர்ச்சியும் வந்து பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்கல் சார்ந்த மற்றும் ஸ்டார்டிங்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அதில் வந்த மாதிரியே லித்தியம் அயான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி செல்ஸாகவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும், பேட்டரியாக மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஓனாக தயாரிக்கக்கூடிய சோலார் கிட், ஒரு ஹவுஸ்க்கு வந்து போடக்கூடிய டிசி சப்ளை இருக்கட்டும், நாங்கள் வந்து லைட் அண்டு ஃபேன், டிவி வரைக்குமே வந்து கஸ்டமர் கேட்கும் வகையில் நாங்கள் வந்து அந்த இடத்துல வாட்ஸை மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து மேக்கிங் பண்ணியானது சோலார் கிட்டானது வெளியே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் அயான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸை வந்து சால்டரிங் பண்ணலாமா வேணாமா? சால்டரிங் பண்ணலாம், ஆனால் வந்து பண்ணக்கூடாது. என்ன வந்து பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது பண்ணுறதுக்கான ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லித்தியம் அயான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்கு சால்டரிங் பண்ணால் என்னென்ன பாதிப்புலாம் செல்ஸுக்கு வந்து வரும், ஃபஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் சால்டரை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை வந்து இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று வந்து லித்தியம் அயான் பேட்டரிக்கு வந்து சால்டர் பண்ணுற முறை எப்படி, ஸோ அந்த சால்டர் பண்ணுற முறைக்கு வந்து ஒரு லிக்யூடை நாமளே தயாரிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் என்ன சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அதுதான் அந்த பக்கம் வந்து இருக்குது. அது எப்படி நீங்கள் எங்கே வாங்குறதுன்னு ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், அதையும் நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சால்டரிங். ஸோ சால்டரிங் நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படின்னா காப்பரில் மட்டும்தான் ஈஸியான முறையில் நார்மல் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அந்த ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் லெட்டை நீங்கள் வந்து சால்டரிங் பண்ணி அப்படின்னா காப்பரில் எளிமையாக நம்ம வந்து சால்டரிங் பிடிச்சிக்கும். ஆனால் வந்து ஒரு இரும்பில், ஒரு அயானில் நீங்கள் வந்து சால்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சால்டரிங்கும் உங்களுக்கு வந்து பிடிக்காது. ஆனால் வந்து இப்போ நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து இரும்பில் கூட சால்டரிங் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து ஒரு போல்ட் நெட்டில் ஸ்க்ரூவில் வந்து சால்டரிங் நல்லா பிடிக்குதுன்றதையும் வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து தொடர்ச்சி வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இந்த லித்தியம் அயான் செல்ஸுக்கு வந்து சால்டரிங் பண்ணலாமா வேணாமா அதுன்ற ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து லித்தியம் அயான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஃபெரோபாஸ்பேட் செல்ஸ் இல்லை, நிறையா இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் வந்து பேட்டரி மேக்கிங் பண்ணி வெளியே கொடுத்துட்டோம். நிறைய செல்ஸாகவும் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து லித்தியம் அயான் செல்ஸ் தான் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த லித்தியம் அயான் செல்ஸ் வந்து இருக்குது இல்லையா, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸும் நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போது ஏன் வந்து இதில் வந்து சால்டரிங் ஆனது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த செல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனோட் அண்ட் கேத்தோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் வந்து பேக் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் மாதிரி இருக்கும், இது வந்து நெகட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்து இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் அப்படின்றது வந்து இந்த செல்லோடைய பாடி ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தான். ஓகேங்களா? இந்த செல்லோடைய பாடி ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவில் தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆனால் பாசிட்டிவ்ன்றது வந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் மாதிரி இருக்கும் இந்த மெட்டல், இது மட்டும் தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இப்போது இந்த பாடி ஃபுல்லாமே நெகட்டிவ் இருக்கிறதுனால ஸோ மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவ்க்கும் கீழே வந்து நெகட்டிவ்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு லப்பர் இன்சுலேஷன் கோட்டிங் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்னதாக மெலிசா. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சைடு நம்ம வந்து சால்டரிங் பண்ணோன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பாசிட்டிவ் சைடு நீங்கள் வந்து சால்டரிங் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப நேரம் ரொம்ப ஹீட்டிங் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் கீழே இருக்கக்கூடிய ஒரு லப்பர் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லப்பர் கோட்டிங்கானது உருக ஆரம்பிச்சிடும். உருகி என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவும் பாசிட்டிவும் டச் ஆகிரும்.
டச் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஹீட் ஆகி செல் அண்ட் டெட் பேட்டரி ஆயிரும். அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் லித்தியம் அயான் செல்ஸுக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபயர் ஆகும், இல்லைனா வெடிக்க ஆரம்பிக்கும். உடனே அது ஒரு ரியாக்ஷன் காமிக்க ஆரம்பிச்சிடும் லித்தியம் அயானில். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சால்டிங் வைக்கக்கூடாது அப்படின்றோம். ஆனால் சால்டிங் வைக்கலாம் அப்படின்னா ஒரு செகண்டில் வச்சு எடுத்துடணும். உடனே இந்த இடத்துல அந்த லெட்டானது பிடிச்சிடணும். அது வந்து சாதாரண ஒரு ஃப்ளக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதுக்காக தனியாக ஒரு ஃப்ளக்ஸ் ஆனது நம்ம வாங்கி ஆகணும். அந்த ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரும்பெல்லாம் நம்ம வந்து சால்டிங் பண்ணக்கூடிய ஃப்ளக்ஸ், அது ஆன்லைனில் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிது. நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இருந்தாலும் நாமளே மேக்கிங் பண்ணுறது எப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இதுதான் வந்து ரீசன் லித்தியம் அயான் செல்ஸில் சால்டிங் வைக்கலாமா வேணாமான்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த லித்தியம் அயான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் வெல்டிங் வைக்கிறது தான் பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம சால்டிங் பண்ணுறதோட ஸ்பாட் வெல்டிங் வைக்கிறது வந்து நம்மளுக்கு உழைப்பும் கம்மி தான். ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து சால்டிங் பண்ணினா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்மளுக்கு மைண்டு ரொம்ப டென்ஷன் ஆகும். சால்டிங் ஒவ்வொரு செல்லும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து ஸ்பாட் வெல்டிங் வச்சா ஈஸியாக நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஸ்பாட் வெல்டிங்குடைய ரேட்டானது நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. 2 kVலேருந்து நெக்ஸ்ட்டு 3 kV 5 kV வரைக்கும் நம்மளுக்கு மிஷினரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 kV நீங்கள் வாங்குறதா கூட 15,000க்கு கீழே நம்மளுக்கு வந்து அந்த மிஷினானது இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் பேசிக்காக நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது வாங்குறது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து வேறு வழி இல்லை, சால்டிங் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த சால்டிங் பண்ணுறதுக்கு ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃப்ளக்ஸானதை நம்ம வந்து தயாரிக்கணும். அந்த ஃப்ளக்ஸ் ஆனது பார்த்தோம் அப்படின்னா இங்கே பீகரில் நான் வந்து செஞ்சு ஆனது வச்சுருக்கேன். ஒரு லிக்யூடு மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? இந்த லிக்யூடு வந்து செஞ்சு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமானது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேங்களா? இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆனது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக போய் லேப் எக்யூப்மெண்ட் வாங்குகிற ஷாப்பிங்கில் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தர மாட்டாங்க. ஏன்னா லெட்டர் பேட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஆசிட்லாம் எல்லாருக்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பப்ளிக்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. எங்கே கிடைக்கிது அப்படின்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஆசிட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். ஓகேங்களா? பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஹையாக இருக்கும். ஆனால் வந்து அதில் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும். இருந்தாலும் ரெண்டுத்துலேயும் வந்து ப்ராசஸ் வந்து கரெக்டாக தான் நடக்கும். ஓகேங்களா? அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆனது. அதனால் நீங்கள் வந்து அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய அந்த ஆசிட் ஆனது நீங்கள் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கினீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போது அந்த வீடியோவிலே உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து போடுறேன். நாங்கள் வந்து மேக்கிங் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆனது நீங்கள் வந்து எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முக்கியமாக தேவைப்படுது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிக்கல். ஸோ இந்த நிக்கல் ஆனது எங்கே வந்து எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த நிக்கல்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து AAA பேட்ரி இந்த மாதிரிலாம் வந்து ரிமோட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பேட்ரி, வால் கிளாக்குக்கு இடைக்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பேட்டரிலாம் வந்து நிறைய வந்து டெட் பேட்டரி எடுத்து தூக்கி போட்டிருப்பீங்க. ஸோ அந்த பேட்டரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து நிக்கலானது இருக்குது. அந்த பேட்டரியோடைய நெகட்டிவில் நம்மளுக்கு வந்து நிக்கலானது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்குறது மாதிரியே சேஃபாக கையாண்டு அந்த பேட்டரி வந்து பிரித்து எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிக்கல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நிக்கலை வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த கரி துகள்கள்லாம் இருக்கும் நம்மளுக்கு அந்த ஆனோட் சைடு. ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நிக்கல் ஸ்டிப்பு இது தான். ஓகேங்களா? இது எடுத்து சின்ன துண்டாக நம்ம வந்து சிசரை பயன்படுத்தி கட் பண்ணி தனியாக வந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து நிக்கல். ஓகேங்களா? இப்போது வந்து நம்ம அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பேகரில் கொஞ்சம் எடுத்துக்கினா போதும், அந்த அளவுக்கு அதிகமாக வேண்டாம். எடுத்துக்கின்னு ஸோ அந்த இடத்துல கட் பண்ணப்பட்ட அந்த நிக்கல் வந்து இருக்கு இல்லையா, சின்ன துகள்களாக பீஸாக, இது வந்து அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் வந்து போட்டிங்க அப்படின்னா உடனே வந்து அது ரியாக்ஷன் ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து இருக்கணும். இந்த ஆசிட் பயன்படுத்துறதும் சரி, கையில் க்ளோவ்ஸ் போட்டு கூட யூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதுலேருந்து புகை வர ஆரம்பிக்கும், அது கொதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அந்த மெட்டீரியல் அந்த நிக்கல் பிளேட் வந்து இருக்கு இல்லையா, அது உள்ள வந்து நிக்கல் கோட்டிங் வந்து போட்டிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய நிக்கல்லாம் பிரித்து அந்த ஆசிட்டானது ஸ்டோரேஜ் பண்ணும். சின்ன துகளாக நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு நிக்கல்லாம் நம்மளுக்கு வந்து பிரித்து எடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து இது வந்து எடுத்துக்கலாம். அப்போ வந்து அந்த நிக்கல் இருக்கக்கூடிய சின்ன இதெல்லாம் வந்து பிரித்து இந்த ஆசிட்டானது எடுத்துக்கின பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிக்யூடானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் நிக்கலானது சின்ன அணு துகள்களாக வந்து கலந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த லிக்யூடை தான் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா
எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி சால்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த லித்தியம் அயான் செல்ஸில் வந்து சால்டரிங் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரே ஒரு துளி நீங்கள் எடுத்துக்கினா போதும். எடுத்து இந்த லித்தியம் அயான் செல்ஸில் வந்து லித்தியம் அயான் ஆகட்டும், லித்தியம் போரோபாஸ்பேட் செல்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு 2 சைடு நீங்கள் சால்டரிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சைடு தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு துளி எடுத்து அப்படியே நம்ம வந்து வைக்கணும். வச்ச பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சால்டரானது எவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு வந்து சால்டரிங் ஒட்டுதுன்றது மட்டும் பாருங்கள். ஒரே ஒரு செகண்டில் ஒட்டிக்கும். ஸோ நம்மளுக்கு அந்தளவுக்கு செல்லும் நம்மளுக்கு இந்த ஹீட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ சால்டரிங் எடுத்து வச்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒட்டிக்கும். நம்ம நினச்சி கூட பார்க்காத ஸ்பீடில் வந்து ஒட்டிக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ஒரு சால்டரானது நம்ம வந்து இந்த ஃப்ளக்ஸ் ஆனது மேக்கிங் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சைடு வச்சு பார்ப்போம். நெகட்டிவ் சைடு வந்து ஒரு துளி எடுத்து வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சால்டர் வந்து வச்சோம். டக்குன்னு நம்மளுக்கு வந்து பிடிச்சிக்கிச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அயான், அதாவது இரும்பில் நம்ம வந்து சால்டரிங் ஆனது நிறைய இடத்துல நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்த்துருப்போம். எங்கெங்கே முயற்சி பண்ணி பார்த்துருப்போம், இந்த ஆம்ப்ளிஃபையர் செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு சில இடத்துல ரொம்ப வந்து இந்த எர்த்திங் கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து போல்ட் நெட்டில் வந்து ஃபுல் டைட் வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல காலப்போக்கில் லூஸ் கனெக்ஷன் ஏற்பட்டு சரியான எர்த்திங் ஆனது ப்ராப்பராக நடக்காது. அப்போது அந்த இடத்துல இரும்பில் சால்டரிங் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி வந்து லிக்விடை பயன்படுத்தி அப்ளை பண்ணிவிட்டு சால்டர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து சால்டரிங் பண்ணி வயரானது வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு போல் நெட்டானது நம்ம எடுத்துருக்கோம். ஷீட்டுக்கு போடக்கூடிய ஒரு போல் நெட். அதோடைய டாப் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃப்ளக்ஸு லிக்விடாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சால்டரிங் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு காப்பரில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த சால்டரிங் வந்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதில் வந்து பிடிச்சிக்கிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் ஒரு வயரும் உங்களுக்கு வந்து சால்டரிங் பண்ணி காமிக்கிறேன். சின்ன வயரை வந்து எடுத்து சால்டரிங் பண்ணக்குள்ளே இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு காப்பரில் பிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு இதில் சால்டரிங் பிடிக்குதுன்றது வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இரும்புலையும் சால்டர் பண்ணுறது ஒரு தெரியாத நபர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லித்தியம் அயான் செல்ஸில் வந்து சால்டரிங் பண்ணுறதுக்குன்னு இப்படியான முறை வந்து இருக்குது, பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணுறதுக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டான முறை. ஒரு குயிக்காக ஒரு குறிப்பிட்ட செகண்டிலே டக்குன்னு நம்மளுக்கு வந்து பிடிக்குது அப்படின்னா உடனே இந்த செல்லுக்கு நம்ம வந்து ஹீட்டை அதிகமாக கொடுக்க போகிறதில்ல. டக்குன்னு நம்மளுக்கு பிடிச்சிக்கிச்சு, டக்குன்னு நம்ம வந்து சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து முறையான சால்டரிங் வைக்கிறதுக்கான இந்த லித்தியம் அயானாக இருக்கட்டும், லித்தியம் போரோபாஸ்பேட்டாக இருக்கட்டும், சால்டரிங் வைக்கிறது பெஸ்ட்டான முறை இதுதான். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், மற்றொன்று குறிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் வந்து புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள இருக்க பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரைக்கும் அந்த பெல் சிம்மில் டிக் பண்ணி மேலே ஹால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த பெல்லை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்பப்போல்லாம் வீடியோ கொடுக்குறோமோ உங்களுடைய மொபைலுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல தகவலை சந்திக்கலாம். ஓகே, நன்றி. தேங்க்யூ.